இனி நாம் அடுத்து பார்க்க இருக்கக்கூடியது மீட்சி படலம். இந்த மீட்சி படலத்துல முக்கியமான நிகழ்வுகள் ரெண்டு. ஒன்று, இலங்கையின் அதிபதியாக வீடணனுக்கு முடிசூட்டணும். ஒன்று, அதான் அந்த போர்க்களத்திலேயே நடக்கணும். இரண்டு, அசோகவனத்திலே இருக்கக்கூடிய சீதையை ராமனிடம் கொண்டு வந்து சேர்க்கணும். இந்த ரெண்டு செய்தி தான். இந்த முதல் செய்தி ஒரு அரசியல் மரபு. அது அந்த மரபை மாற்ற முடியாது. அதனால என்ன இப்பொழுதுதான் இறுதி சடங்கை செய்திருக்கிறான்னா, அரச குலத்துல இதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஏனென்றால் நாட்டினுக்கு மன்னன் என்பவன் ஒருவன் இல்லாமல் நாடு இருந்து விடக்கூடாது. அது அன்றைக்கு நாடாளக்கூடிய மன்னர்களுக்கு வகுக்கப்பட்ட விதி. அதனாலேயே பல வரலாற்று பின் புனைவுகளை எடுத்து பார்த்தீர்கள்னா தெரியும், ஒரு மன்னன் தனக்கு இயலாத நிலை வந்த பொழுது, இனி தன்னால் முன்போல் செயல்பட முடியாதுன்ற நிலை வந்த பொழுது, தனக்கு அடுத்த நிலையில இருந்த பட்டத்து இளவரசனுக்கு பட்டம் கட்டுங்கள்னு சொல்லிடும். அதாவது அந்த மன்னனுக்கு உண்டான இறுதி சடங்கை செய்து முடித்த கையுடனே பட்டத்து இளவரசனுக்கு மன்னனாக பட்டம் சூட்டி அரண்மனையில போய் அவன் கொலுவில் அமர்ந்து மக்களுக்கு மன்னன் இறந்ததை அது நாட்டினுடைய துன்பம் என்று அறிவிக்கக்கூடிய பொறுப்பே அவனுக்கு உண்டு. சொல்றோம் இல்லையா, ஸ்டேட் மார்னிங் அப்படின்னு. பட்டத்துக்கு வந்த மன்னன் தான் அதை சொல்ல முடியும். இது அரசர்களுக்காக கொடுக்கப்பட்ட சில மரபு சார்ந்த வழிமுறைகள், அதை மாற்ற முடியாது. ஆகவே என்ன, அடுத்த கேள்வி நம்ம கேட்டுவிடலாம். இப்பொழுதுதான் இருங்கடம் செய்தான் உடனே வீடணனுக்கு பட்டம், அண்ணா வேற வழி இல்லை. மன்னர் குலத்தினுக்கு இதுதான் வழக்கம். ஆகவே வருந்தல் நீதி மனுநெறி யாவையும் பொருந்து கேள்வி புலமையு நோய் என அருந்தவ பயனால் அடைந்தார்க்கு அறைந்து இருந்தவத்து இளையோர்க்கு இது இயம்பினான். ராமன் லக்குவனை அழைத்து வீடணனுக்கு இலங்கையின் அதிபதியாக மகுடத்தை சூட்டுன்னு ஆணை போக்குறான். எப்படி? வருந்தல் அருந்தவ பயனால் அடைந்தார்க்கு, தான் செய்த அரிய புண்ணியத்தின் பயனால் ராமனை வந்து அடைந்தவனாகிய விபீஷணனுக்கு நீதி மனு நெறி யாவையும் பொருந்து கேள்வி புலமையு நோய், நீதி நெறிகளையும் மனு தர்மத்தையும் அதனது முறைகளையும் தெளிவாக நன்கு அறிந்து பொருந்திய கேள்வி ஞானத்தோடு கூடியவனும் அறிவாற்றலிலே இயல்பாகவே சிறந்து நிற்கக்கூடிய வீடனனே அப்படின்னு அவனை கூப்பிட்டு வருந்தல் வருத்தார். இனிமே வருந்தி வாழ்க்கை அமையாது, போதும், வருந்தினது போதும் ஏனா என்று அரைந்து எடுத்து கூறி அவனை ஆசுவாசப்படுத்தி அவனை ஆறுதல் படுத்தி இருந்தவத்து இளையோர்க்கு, பெரிய தவச்செல்வத்தை உடைய இலக்குவனுக்கு இது பின் வருகின்ற இந்த செய்தியை ராமன் எடுத்து மொழிந்தான். லக்குவா கேள், இனி என்ன செய்யணும் தெரியுமா? நீ சோதியான் மகன் வாயுவின் தோன்றல் மற்ற ஏதியில் வானர வீரரோடு ஏகி நீ ஆதி நாயகனாக்கிய நூல் முறை நீதியானை நெடுமுடி சூட்டுவாய். ஏன்னா ராமன் 14 ஆண்டுகள் காட்டுல இருக்கேன்னு வாக்கு கொடுத்துட்டான். அதனால இப்பொழுது ராவணனை வென்றதன் பிறகும் அவன் அரண்மனைக்கு வந்து சேருவதில் பயனில்லை. அவன் அரண்மனைக்குள்ள கால் வைக்க கூடாது. ஆகவே ராமன் என்ன சொல்லுகிறான்? லக்குவனை அழைத்து, நீ சுக்ரீவனோடும் ஹனுமனோடும் இலங்கைக்கு சென்று அந்த அரண்மனையில விபீடணனுக்கு முடிசூட்டி விட்டுவார். இதே நீங்க இங்கேயும் பார்க்கலாம். எங்க வாலி இறந்த பின் சுக்ரீவனுக்கு
இலக்குவன் தான் முடிசூற்றான். 14 வருடம் நான் அரச போகத்தை எந்த அமைப்பிலும் மனதாலும் உடலாலும் தீண்ட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்தான். அதனால அரண்மனைக்கு உள்ளேயும் வரமாட்டான், அரசருக்கு உண்டான மகுடத்தையும் தீண்ட மாட்டான் ராமன். அதனால நீ இலக்குவனே, சோதியான் மகன் சூரியனது அம்சமான சுக்ரீவன், வாயுவின் தோன்றல் காற்று கடவுளின் அம்சமான அனுமன், மற்ற ஏதியில் வானர வீரரோடு ஏகி மற்றும் குற்றமில்லாத வானர தலைவர்களோடு நீ இலங்கைக்கு செல் ஆகியோரோடு புறப்பட்டு சென்று நீதி யானை அறநீதியில் சிறிதும் வழுவாத விபீடனனுக்கு ஆதி நாயகன் ஆக்கிய நூல்முறை முதற்கடவுளான நாராயணன் தந்த வேத விதிப்படி, இது ஆதி அணைய நாராயணன் சொல்ற மரபு இல்லை, இவர் ஆதி மனுன்னு ஒண்ணு, அதாவது அரசர்களுக்கு உண்டான முறைகளை முதல்ல வகுத்து கொடுத்தது ஆதி மனு. அந்த ஆதி மனுன்னு சொல்றதுக்கு பதிலாக இங்க நாராயணன்னு இவர்கள் குறிப்பு தருகிறார்கள். இல்ல, ஆதி மனு தான். அந்த அடிப்படையில நெடுமுடி சூட்டுவாய் சிறந்த மகுடத்தை இவனுக்கு சூட்டி விட்டு வா என்று இலக்குவனுக்கு ஆணை போக்கினான் ராமன். என்று கூறி இளவலோடு ஆரையும் வென்றி வீரன் விடையருள் வேளையில் நின்ற தேவர் நெடும் திசையோரோடும் சென்று தம் தம் செய்கை புரிந்தனர். வென்றி வீரன் இவ்வாறு ராமன், வெற்றிக்கு உரிய வீரனாகிய ராமன் என்று கூறி இவ்வாறு இலக்குவனுக்கு எடுத்து கூற, இளவலோடு ஆரையும் இலக்குவனோடு மற்ற உள்ளவர்களுக்கும் விடை அருள் வேளையில் விடை தந்து போய் அந்த மகுடாபிஷேகத்தை செய்து விட்டுவான்னு ராமன் விடை கொடுத்த பொழுது நின்ற தேவர் அருகில் இருந்த தேவர்கள் நெடுந்திசையோரோடும் எண்டிசை காவலர்களுடனும் தத்தம் செய்கை புரிந்தனர். சென்று தங்களால் இயன்ற அந்த பட்டாபிஷேகத்திற்கு தங்களால் என்ன செய்ய முடியுமோ, என்ன செய்ய வேண்டுமோ அத்துணையும் செய்வதற்கு தேவர்களும் 8 திக்கு பாலகர்களும் இலக்குவனோடு உடனாக இலங்கைக்கு சென்று அங்கு விபீஷணனுக்கு உரிய மகுடத்தை சூட்டுவதற்கு துணை நின்றார்கள். சூழ்கடல் புனலும் பல தோயமும் நீள்முடி தொகையும் பிற நீர்மையும் பாழித்துற்று அரி பற்றிய பீடமும் தாழ்வியில் கொற்றத்து அமரர்கள் தந்தனர். தேவர்கள் என்னெல்லாம் கொடுத்தார்களா? தாழ்வியில் கொற்றத்து அமரர்கள், குறைவுபடாத வெற்றியை பெற்றுள்ள தேவர்கள், ராமனால் பெற்ற வெற்றி அவர்களது வெற்றி. சூழ்கடல் புனலும் பல தோயமும், உலகை சுற்றி உள்ள 7 கடல் நீரும் பிற புண்ணிய ஆற்று நீர்களும். தேவர்கள் நினைத்தால் நினைத்த பொழுது அவைகளை கொண்டு வர முடியும். ஒவ்வொரு கடலுக்கும் ஒவ்வொரு புண்ணிய நதிக்கும் அதிதேவதைகள் உண்டு. அவர்களும் இந்த தேவர் குழாத்துல இருக்கிறதுனால அவர்களால் அந்த நீரை கொண்டு வந்து தர முடியும். இப்படி ஒரு கருத்து. மற்றொரு கருத்து, இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்துக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இறக்கும் தருவாயில அந்த கங்கை நீரானது மேலே தெளிக்கப்பட்டால் அந்த இறந்த ஆத்துமன் புண்ணிய லோகத்திற்கு செல்லுவதற்கு வாய்ப்பு உண்டுன்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் யாரெல்லாம் காசிக்கு சென்று வருகிறார்களோ அப்படி சென்று வருபவர்கள் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு கங்கை சொம்பினை கொண்டு வந்து தருவார்கள். அந்த சொம்புல கங்கை நீரானது இருக்கும். அந்த நீரானது வீட்டுல அவர்களுடைய இல்லத்துல வழிபடுவதற்கு உண்டான அந்த பூஜை அறையில நிரந்தரமா இருக்கும். அவர்கள் இல்லத்துல யாரேனும் மரண தருவாயினுக்கு உட்பட்டு மரணத்தை அணுகக்கூடிய நிலையில இனி அவர் நிச்சயமாக இறந்து போவார் என்று தெரிந்ததன் பின் அந்த கங்கை சொம்புல 4-5 இருக்கும் ஒன்றை திறந்து அந்த நீரை வாயிலையும் கொடுத்து அந்த இறந்தவரினது உடலை நீரினால்
முழு காட்டுகின்ற பொழுது எஞ்சிய நீரை அந்த நீர்ல விட்டு கங்கை நீரிலே அந்த உடலை தூய்மைப்படுத்தியதாக எண்ணி இறுதி சடங்கு செய்வார்கள். இது ஒரு நம்பிக்கை. இது நம்ம கிட்ட மட்டும் இல்லை. இந்த இஸ்லாமிய அன்பர்கள் மெக்கா மெதினாக்கு போகிறார்கள் அல்லவா, அங்கிருந்து நீர் கொண்டு வருவார்கள். அவர்கள் மரபு அது. அந்த நீரை கொண்டு அதே போல கிறித்துவத்திலும் உண்டு. தாங்கள் வழிபடுவதற்கு உண்டான தங்களின் அது மத தலைவர் தோன்றின தலத்துல இருக்கக்கூடிய மண்ணும் நீரும் புனிதம்னு நம்பக்கூடிய எண்ணம் எல்லாருக்கும் உண்டு. நம்முடைய தமிழகத்துல ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா பல பெயர்ல தீர்த்தங்கள் இருக்கு. அந்த கோவில் உள்ள சென்று ஒவ்வொரு தீர்த்தமாக சுற்றி அங்கு நீரானது மொண்டு மேல ஊற்றப்படும். அத்தனை நீரிலும் நாம குளித்து விட்டு நாம மோட்ச உலகிற்கு செல்லுவதாக ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் அந்தந்த மதங்கள் அந்த மத நம்பிக்கையை ஈடுபாட்டோடு ஒவ்வொருவரும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கின செயல்கள். அதனால பட்டாபிஷேகத்துக்கும் எல்லா நதியிலிருந்தும் எல்லா கடலிலிருந்தும் நீரானது கொண்டு வரப்பட்டு மன்னனுக்கு வீராபிடேகம் செய்யணும். இதுக்கு பேரு மண்ணு மங்கலம்னு பேர். அதாவது மன்னன் பட்டத்திற்கு வருகின்ற பொழுது எல்லா புனித நீர்களில் இருந்தும் நீரினை ஊற்றி இறுதியில அவன் நாட்டுல இருக்கக்கூடிய நீர்நிலையிலிருந்து நீரினை கொண்டு ஊற்றி அவனுக்கு அபிடேகம் செய்து அதனுக்கு பிறகு புத்தாடை உடுக்க செய்து பொலிவோடு மகுடத்தை சூட்டும் மரபு உண்டு. அதனால நீள் முடித்தொகையும் நீண்ட மகுட தொகைகளும் அத்துணை விதமான மகுடங்கள், பிற நீர்மையும் பிற அரசர்களுக்கு ஏற்ற ஆபரணங்களின் தன்மையும். ஒரு அரசன்னா சிலதெல்லாம் போட்டுக்கொள்ளணும். அவனுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ பட்டத்திற்கு வந்த அன்று பல ஆபரணங்களை எல்லாம் போட்டுக்கொள்ளணும். நம்முடைய இராணுவ அதிகாரிகள் எல்லாம் பாருங்க, இந்த இராணுவத்தினுக்கு உண்டான நாள் குடியரசு தினம் சுதந்திர தினத்துல அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பதக்கங்கள் தகுதிகள் எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு அந்த சீருடையோட வரும். அது ஒரு முறை. அதுபோல பாழி துற்று வலிமை செறிந்த அரி பற்றிய பீடமும் சிங்கத்தால் தாங்க பெற்ற பீடம் சிங்காசனம். அதுல தந்தனர் கொண்டு கொடு எல்லாம் புதியதாக சேர்ந்தது. வாச நாள் மலரோன் சொல்ல மான் முகன் காசும் மா நிதியும் கொடு கங்கை சூடு ஈசனே முதலோர் வியந்து எத்திட தேசு ஊலா மணி மண்டபம் செய்தனன். புதிய மண்டபத்தை இலங்கையே போர்க்களத்தில் அழிஞ்சிருக்கு இல்லையா, எல்லாம் மயனால் மீண்டும் புதியதான மண்டபம் உருவாக்கப்படுகிறது. மான்முகன் மானின் முகம் உடையவனாகிய மயன். இதெல்லாம் நமக்கு குறிப்பு. இது வரைக்கும் நாம தெய்வ தச்சனை மான்முகத்துல பார்த்ததே கிடையாது இல்லையா. தெய்வ தச்சனுக்கு நாம மிருகசீரம் பிடிக்கிறது மரபா வச்சிருப்போம் விஸ்வகர்மாக்கு. ஏன் அவனுக்கு மிருகசீரம் கை பிடிக்கணும்னா அவன் மான்முகத்தோடு இருக்கிறான். இங்கதான் நமக்கு இந்த குறிப்பெல்லாம் கிடைக்கிறது. ஆகவே அந்த தெய்வ தச்சன் ஆகிய மயன் வாசன் நாள் மலரோன் சொல்ல வாசனை உள்ள அன்றலர்ந்த தாமரை மலரிலே இருக்கக்கூடிய பிரம்மன் கட்டளையிட எப்படி அந்த மண்டபத்தை உருவாக்க வேண்டும் என்று படைப்பினுக்கு அதிபதியான பிரம்மன் ஆணையிட அதற்கு ஏற்றாற்போல் மயன் புதிய கட்டடத்தை உருவாக்கினான். காகம் மா நிதியும் கொடு மணிகளையும் உயரிய பொன்னையும் கொண்டு. இந்த வார்த்தையை படிக்கும் போது எனக்கு பழைய நினைவு தான். காகம்னாக்க செல்வம்னு அர்த்தம், பொன். ஆகவே அந்த மதியும் கொண்டு மா நிதியும் கொடு கங்கை சூடு ஈசனே முதலோர் வியந்திட. கங்கையை தலையிலே சூடி கொண்டிருக்கக்கூடிய சிவபிரான் முதலாக ஏனைய தேவர்கள் எல்லாம் அதிசயம் கொள்ளும்படி தேசு உலா மணி மண்டபம் செய்தனன். ஒளிபரவக்கூடிய புதியதோர் மண்டபத்தை
அந்த பட்டாபிஷேகம் நடப்பதற்கு என்று மயன் ஒரு பெரிய அழகான மண்டபத்தை உருவாக்கினான். மெய்கொள் வேத விதிமுறை விண்ணுளோர் தெய்வ நீள் புனல் ஆடல் திருத்திட ஐயன் ஆணையினால் இளம் கோளரி கையினால் மகுடம் கவித்தான் அரு. விண்ணுளோர் வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் மெய்கொள் வேத விதிமுறைப்படி சத்தியத்தை தன்னிடத்தே கொண்டுள்ள வேதத்தில் சொல்லியபடி வேத மந்திரத்தின் வழி சடங்குகளின் வழி தெய்வ நீள் புனல் ஆடல் திருத்திட தெய்வத்தன்மை உள்ள புண்ணிய தீர்த்தங்களினால் அபிஷேகத்தை செய்து முடிக்க ஐயன் ஆணையினால் ராமனது கட்டளையினால் அதற்கு ஏற்றாற்போல் இளம் கோளரி இளைய சிங்கத்தினுக்கு இணையானவனாகிய இலக்குவன் கையினால் தன்னுடைய திருக்கரங்களினால் மகுடம் கவித்தான். கிரீடத்தை மகுடத்தை வீடனன் தலையில சூட்டினான். கரிய குன்று கதிரினை சூடி ஓர் எரி மணி தவிசில் பொலிந்ததென்னவே விரியும் வெற்றி இலங்கையர் வேந்தன் நீடு அரியணை பொலிந்தான் தமர் ஆர்த்து எழ. விரியும் வெற்றி இலங்கையர் வேந்தன் நிறைந்த வெற்றியை உடைய விபீஷணன் கரிய குன்று கதிரினை சூடி ஓர் எரிமணி தவிசில் பொலிந்ததென கருநிறமுடைய ஒரு பெரிய மலை சூரியனை தலைமேல் வைத்து கொண்டு ஒப்பற்ற பிரகாசத்தை தரக்கூடிய மாணிக்க கற்களினால் செய்யப்பட்ட ஒரு தவிசில் இருக்கையில் அமர்ந்திருப்பது போல் கரிய குன்று விபீஷணன் தலையில சூரியனை போல் இருந்தது மகுடம். அவன் அமர்ந்திருந்த சிங்காசனம் பல ரத்தினங்களால் பதிக்கப்பட்டது. ஆகவே அப்படி இருந்ததென தமர் ஆர்த்து எழ எஞ்சி உள்ள உறவினர்களெல்லாம் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்ய அரியணை பொலிந்தான் சிம்மாசனத்தில் அமர்ந்து தன் ஆட்சியை செய்ய தொடங்கினான் வீடனன். தேவர் பூமழை சித்தர் முதலினோர் மேவு காதல் விரைமலர் வேறு இலா மூவரோடு முனிவர் மற்ற யாவரும் நாவில் ஆசி நரைமலர் தூவினார். ரொம்ப அழகு. தேவர்கள் பூமழை வானவழியில இருந்த தேவர்கள் மலரை கொட்டி ஆசீர்வதித்தார்கள். சித்தர் முதலினோர் சித்தர்களெல்லாம் மேவு காதல் விரைமலர் மிகுந்த அன்போடு கூடிய மனமிக்க மலர்களை ஆசீர்வாதமாக போட்டார்கள். வேறு இலா மூவரோடு முனிவர் மற்ற யாவரும் தம்முள் வேறுபாடினை காணாத மூவர்களாகிய பிரம்மா விஷ்ணு சிவன் ஏனைய பிற சப்த ரிஷிகளும் நாவில் ஆசி நரைமலர் தமது நாவால் கூறக்கூடிய ஆசீர்வாதமாகிய மலர்களாம். இவர்கள் பூவை போடலையா, ஆசீர்வாதம் என்கின்ற மலர்களை தூவினார். வீடனனுக்கு அருளி அவனை வாழ்த்தினார்கள். முடி புனைந்த நிருதர் முதலவன் அடிவணங்கி இளவலை ஆண்டை அந்நெடிய காதலினோர்க்கு உயர் நீர்மை செய்து இடிகொள் சொல்லன் அனலர்க்கு இது இயம்பினான். முடி புனைந்த கிரீடத்தை மகுடத்தை அணிந்து கொண்டவனாகிய பட்டாபிஷேகத்தை செய்து அதன் வாயிலாக இலங்கையின் வேந்தனாக அறியப்பட்டவனாகிய வீடனன் நிருதர் முதல்வன் அரக்கர்களினது குலத்தலைவனாகிய வீடனன் இளவலை அடிவணங்கி இலக்குவனின் காலிலே விழுந்து வணங்கி அந்நெடிய காதலினோர்க்கு அந்த பேரன்பை உடைய இலக்குவனுக்கு ஆண்டை அவ்விடத்தே உயர் நீர்மை செய்து உயர்ந்த உபச்சாரங்களை எல்லாம் செய்து தன்னை மன்னனாக்குதற்கு ராமன் லக்குவனது வெற்றி தான் காரணம். ஆகவே அதற்கு ஏற்றாற்போல் இலக்குவனை வணங்கி அவனுக்கு உரிய தகுதி சிறப்புகளை எல்லாம் செய்து இடிகொள் சொல்லான் இடி முழக்கம் போன்ற கம்பீரமான தன்னுடைய சொற்களினால் அனலர்க்கு தன் அமைச்சர்களில் மூத்தவனாகிய அனலனுக்கு இது இயம்பினான். ஒரு ஆணை, ஃபர்ஸ்ட் ஆர்டர். நம்ம ஊர்ல எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்ட உடனே முதல் ஆணையில் கையெழுத்து போடுது. அதுல நிறைய கோமாளித்தனம்லாம் நடக்கும், நிறைய பார்த்துருக்கு. எம்ஜிஆர் முதல்ல முதலமைச்சர் ஆகும்போது அந்த விழாவை மவுண்ட் ரோட்ல வச்சு கொண்டாடினார்.
இதெல்லாம் அவர்களினுடைய ஆளுமை இல்லை. தாங்கள் பெற்ற அதிகாரத்தை ஏதாயிலும் ஒரு விதத்துல விபரீதமா காட்டணும்ன்ற ஒரு எண்ணம். அதுபோல இங்கு தான் பட்டம் ஏற்ற உடனே தனது அமைச்சர்களுள் மூத்தவனாகிய அனலனை அழைத்து முதல் ஆணையை பிறப்பித்தான். என்ன ஆணை? விலங்கல் நாணமிடை தரு தோழினாய் இலங்கை மாநகர் யான் வரும் எல்லை நீ கலங்கலா நெடும் காவல் இயற்று என அலங்கல் வீரன் அடி இணை எய்தினான். விலங்கள் நாணமிடைதரு தோழினாய், மலைகளும் வெட்கம் கொள்ளும்படி அவற்றினும் பெரியதாக உடைய தோள்களை உடைய அனலனே, நீ யான் இலங்கை மாநகர் வரும் எல்லை, நீ யான் ராமனோடு அயோத்தி சென்று இலங்கை நகரத்திற்கு திரும்பி வரும் வரை கலங்கலா நெடுங்காவல் இயற்று உயிர்கள் யாவும் கலக்கம் உறாதபடி நீண்ட காவலை செய்வாயாக. எனக்கு பதிலா நான் ராமனோடு ராமனது பட்டாபிஷேகத்தை அயோத்தியில பார்த்துட்டு மீண்டு வருகின்ற வரைக்கும் நீ என் சார்பா இந்த இலங்கை மாநகரை மக்களை முறையாக ஆட்சி செய் என்று சொல்லி, ஏன்னா அவனை அரச பிரதிநிதியாக நியமித்து அலங்கல் வீரன் மாலை அணிந்த வீரனாகிய ராமபிரானது அடி இணை எய்தினான். ராமனது திருவடியில போய் விழுந்து வணங்கினான். ராமன் இங்க விபீடனனுக்கு அறிவுரை சொல்ற. ஏற்கனவே சுக்ரீவனுக்கு அறிவுரை சொன்னான். வாலியை கொன்று கிஷ்கிந்தையின் அதிபதியாக சுக்ரீவனை நியமித்ததன் பின், மகுடம் சூட்டியதன் பின் அவனுக்கு ராமன் அறிவுரை சொன்னான். ஒரு ஆட்சி என்றால் எப்படி இருக்க வேண்டும், அந்த ஆட்சியாளன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது போன்ற விளக்கங்கள் அப்பொழுது கொடுத்தான். அதே போல இப்பொழுதும் வீடனனுக்கு கொடுக்கிறான். ஏனென்றால் அது வானரர்கள் ஆட்சி, இது அசுரர்கள் ஆட்சி. ஆகவே ஆட்சி என்பது பொதுவானாலும் ஆளப்படுபவர்கள் வேறுபட்டவர்கள் இல்லையா? சொல்றேன் பாருங்க. குரக்கு வீரன் அரசு இளம் கோளரி அரக்கர் கோமகனோடு அடி தாழுதலும் பொறுக்கென புகழ் புக்கவர் புள்ளி அத்திருக்கொள் மார்பன் இணையன செப்பினான். அரக்கர் கோமகனோடு, அரக்கர்களுக்கு அரசனாகிய விபீஷணனோடு குரக்கு வீரன் வானர வீரன் என்று சிறப்பித்து உரைக்கப்படக்கூடிய அனுமன் அரசு, வானர வேந்தனாகிய சுக்ரீவன், இளம் கோளரி வானர இளவரசாகிய சிங்கம் போன்ற அங்கதன் அடி தாழ்தல், இவர்கள் நால்வரும் ஒன்றாக வந்து ராமன் திருவடியை வணங்கினார்கள். என்ன காரணம்? இவர்களை கொண்டுதான் பட்டாபிஷேகத்தை செய் என்று இலக்குவனுக்கு ஆணை போக்கினான். அந்த பட்டாபிஷேகம் செய்து முடித்ததன் பின் அவர்கள் அனைவரும் மீண்டும் ராமனை சந்திக்க வர வந்தவர்கள் ராமனுக்கு தங்கள் வணக்கத்தை செலுத்தி, நீ சொன்னது போல நாங்கள் வீடனனுக்கு பட்டம் கட்டுவதற்கு துணையாக நின்று செய்த செயலை முடித்தோம்னு சொன்னார்கள். அடி தாழுதலும் அத்திருக்கொள் மார்பன் புகழ் புக்கவன், திருமகளை தனது மார்பிலே கொண்டவனாகிய அந்த ராமன் வீடனனை பொறுக்கென புள்ளி விரைவாக எடுத்து தழுவி இணையன செப்பினான், சில நீதிகளை எடுத்து மொழிந்தான். இது தேவை. என்ன காரணம்னாக்க, ஒரு பெரிய வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் அதன் பின் ஆட்சிக்கு வருபவர்கள் கொஞ்சம் தருக்கிய நிலையில் இருக்கலாம். நானாக இந்த வெற்றியை பெற்றேன், அப்படிப்பட்ட தருக்கின மனநிலை வருகின்ற பொழுது அந்த மனோநிலையில் அவர்கள் ஏதானும் சில தவறுகளை செய்தற்கு வாய்ப்பு வந்துடும், தவிர்க்க முடியாது. நீங்க வேடிக்கையான சில விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். அமெரிக்க வரலாறு யாரேனும் படித்த அனுபவம் இருந்தால், இந்த ஜார்ஜ் வாஷிங்டன்ல இருந்து தொடங்கி இந்த அமெரிக்க அதிபதிகளாக வந்தவர்கள், அதுல அவருடைய பெயர் எனக்கு மறந்து விட்டது. போன நூற்றாண்டு, அதாவது 19ஆம் நூற்றாண்டுல
இப்ப 21, 20, அதற்கு முன்பு 19ஆம் நூற்றாண்டுல ஒரு சாதாரண குடிமகன் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் பின் அவனாலேயே அது நம்ப முடியாமல் அந்த ஜனாதிபதியினுடைய மாளிகையில மிக பெரிய அளவில் தாண்டி குதித்து தலைகால் புரியாமல் ஆடி தான் வெற்றி பெற்றதை, தான் ஜனாதிபதி ஆனதை தன்னாலேயே நம்ப முடியாத அளவினுக்கு மகிழ்ச்சிக்கு உட்பட்டு தாறுமாறாக குதித்தான்னு வரலாறு எழுதுகிறார். இது தவிர்க்க முடியாது. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில அருகில் இருக்கக்கூடிய அனுபவம் மிக்கவர்கள் வெற்றி பெற்றவன மிக நிதானமாக அணுகி இந்த வெற்றியை நீ இயல்பாக புரிந்துகொள், இதற்கு பிறகு உன்னுடைய உண்மையான வெற்றி என்பது இந்த நாட்டை நீ எவ்வாறு ஆளப்போகிறாய் என்பதில் தான் இருக்கிறது. இன்று இந்த போர்க்களத்தில் பெற்ற வெற்றி உன்னுடைய அந்த வெற்றி மிகுந்த வாழ்க்கையின் தொடக்க புள்ளி. நீ எவ்வாறு முறையாக இனி ஆளப்போகிறாய், மக்களை எவ்வாறு அணுகப் போகிறாய், இவைகளை கொண்டுதான் உன்னுடைய வெற்றி வரலாற்றில் பேசப்படுவதாய் அமையும். அதனால இந்த அடிப்படை உணர்வு ராமனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால விபீஷணனுக்கு என்ன சொன்னா, உரிமை மூ உலகும் தொழ உம்பர்தம் பெருமை நீதி அரண் வழி பேர்கிலாது இருமையே அரசாளுதி ஈறு இலா தருமசீல என்றான் மறை தந்துளான். மறை தந்துளான் 4 வேதங்களையும் வெளியிட்டு அருளியவனாகிய ராமபிரான் மச்சாவதாரத்துல வேதங்களை காப்பாத்தினான் இல்லையா. ஈறு இலா தருமசீல, முடிவில்லாத தருமத்தின் வழி நிற்பவனே, முடிவில்லாத ஒழுக்கத்தை முதலாக கொண்டவனே, மூ உலகும் தொழ, 3 உலகங்களும் உள்ள மக்கள் தேவர் எல்லோரும் உன்னை மதித்து வணங்கக்கூடிய அளவினுக்கு உம்பரதம் பெருமை, தேவர்களினுடைய பெருமைக்கும், நீதி அரச நீதிக்கும், அரண் வழி தரும வழிக்கும் பேர்கிலாது சிறிதும் மாறுபடாமல், இருமையை உரிமை அரசு இம்மை புகழுக்கும் மறுமை புண்ணியத்தினுக்கும் உரியதான இந்த ஆட்சியாளன் அதை நினைக்கணும். ஆளும் காலத்துல அவன் வாழும் போது மக்கள் அவனை புகழணும். அது இம்மை. நன்கு வாழ்ந்து ஆண்டு ஆயுள் முடிகின்ற பொழுது நாம் செய்த நல்ல ஆட்சி மறுமைக்கு புண்ணியமா வரணும். ஆகவே இரண்டினுக்கும் பயன் தரத்தக்கதாகிய இந்த உரிமைக்கு உரிய இலங்கை அரசை ஆளுதி அழகாக ஆள வேண்டும். நீதியை அப்படியே குறிச்சிட்டு போயிட்டான். பண்ணு நீதிகள் பல பல கூறி மற்ற உன்னுடை தமரோடு உயர் கீர்த்தியோய் மன்னி வாழ்க என்று உரைத்து அடல் மாருதி தன்னை நோக்கினன் தாயார் சொல் நோக்கினான். தாயர் சொல் நோக்கினான். தனது சிற்றன்னையாகிய கைகேயின் சொல்லை மனத்தின் கண் எப்பொழுதும் நினைத்து காத்தவனாகிய ராமபிரான். ஏன் தெரியுமா இங்க ஞாபகப்படுத்தினார்? நீ தாழிரும் சடைகள் தாங்கி 7 ஆண்டு வனத்து இருந்தான். அப்படி கைகேயி சொன்னத மனத்திலே இருத்தியவனாகிய ராமன் பெறுதற்கு அரியதாகிய வெற்றியை பெற்று சீதையை காண வேண்டும் என்ற அவா இருந்தாலும் தான் நாட்டினுள் நுழைந்து விடக்கூடாது. 14 ஆண்டு முடியும் வரை நான் காட்டிலேயே தான் இருக்கணும். மறந்தும் என்னால் பிரிந்திருக்கக்கூடிய சீதையை காணும் பொருட்டு அந்த ஆர்வத்தினால அந்த வேகத்தினால நாட்டுக்குள்ள போயிடக்கூடாது. அதனால தாயினிடம் கொடுத்த வாக்கு நினைவிற்கு வந்தது.
அந்த நினைவோடு என்ன செய்தானாம்? தாயரினுடைய நினைவு, அவள் சொன்ன சொல், 14 ஆண்டு காட்டில் இரு என்ற சொல், நினைவினை என்றென்றும் மறக்காதவனாகிய ராமன் பண்ணும் நீதிகள் பல பல கூறி, திரும்ப திரும்ப பல நீதிகளை விபீஷணனுக்கு எடுத்து கூறி, உயர் கீர்த்தியோய் மிகுந்த புகழை உடையவனே வீடனனே, மற்ற உன்னுடை தமரோடு உன் இனத்தவர்களோடு மன்னி வாழ்க, நல்ல நிலை பெற்ற நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வாழ் என்று உரைத்து அடல் மாருதி தன்னை நோக்கினான். ஆற்றலில் சிறந்த அனுமனை பார்த்தான். பார்த்து இதுல என்ன ஒரு ராஜதந்திரம் இருக்கு பாரு. அனுமன் அல்லாமல் வீடனின் மூலமா வேற யார வேணா கூட அசோகவனத்திற்கு அனுப்பி சீதையை வரவழைக்கலாம். ஏன் அனுமனை தேர்ந்தெடுத்தான்னா, அசோகவனத்துல ராம தூதுவனாக சென்று பார்த்தவன் அனுமன். இப்ப திரும்ப அனுமனை பார்த்தாதான் சீதைக்கு நம்பிக்கை வரும். என்ன அழகான இடம் பாரு. வேறு யாரேனும் போனா சீதைக்கு ஐயம் வரலாம். வேறு யாரோ வந்து நம்மை அழைக்கிறார்கள், செல்லலாமா கூடாதா? உண்மையிலேயே இவர்கள் நம்மை ராமனிடம்தான் அழைத்து செல்ல முன் வந்திருக்கிறார்கள், ஐயம் வரும். ஆனா அனுமன் போனா அந்த குழப்பமே வராது. ராமன் எவ்வளவு அழகா செயல்படுகிறான்றதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. என்னவா? இப்புறத்து என எய்தொரு காலையில் அப்புறத்தை உண்ணி அனுமனை துப்பு உறச் செய்ய வாய்மணி தொகைப்பால் செப்புரு இப்படி போய் என செப்பின. இப்புறத்து இவ்விடத்தில் இன இந்நிகழ்ச்சிகள் சுக்ரீவனுக்கு மன்னிக்கணும், விபீஷணனுக்கு அறிவுரையெல்லாம் சொல்லி முடிச்ச போது இந்த பக்கம் அது நடந்துட்டு இருக்கு. எய்தொரு காலையில் இப்படி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இங்க நடந்து கொண்டு இருக்கின்ற போதே அப்புறத்தை உண்ணி மேல் நடக்க வேண்டியதை மனத்துள் நினைத்தவனாகிய ராமன் அனுமனை அழைத்து துப்பு உறச் செய்ய வாய்மணி தோகை பால் போய், துப்புன்னா பவழம், பவழத்தினை போன்று சிவந்த வாயை உடைய அழகிய மயில் போன்ற சாயலை உடைய சீதையிடம் சென்று இப்படி செப்புரு இங்கு நடந்த செய்திகளை விரிவாக எடுத்து சொல்லி என செப்பின, நீ போய் சொல்லு, அவ்வளவுதான். உடனே அனுமன் சீதை கிட்ட போறான். வணங்கி அந்தமில் மாருதி மாமலர் அணங்கு சேர் கடி காவு சென்று அண்மினான் உணங்கு கொம்புக்கு உயிர் வரு நீர் என ஆகா சுணங்கு நோய் முலையாட்கு இவை சொல்லுவான். கம்பன் கிட்ட இருக்கிற அந்த சட்டிலிட்டி பிரமிக்கிற இடம் அதெல்லாம். அந்தமில் மாருதி அழிவற்றவன் என்றும் சிரஞ்சீவியாய் இருக்கக்கூடியவன் ஹனுமன். அவன் நித்திய சிரஞ்சீவியில நித்திய சூரிகள்ல ஒருத்தன். அனுமன் ராமனை வணங்கி விடை பெற்று மாமலர் அணங்கு சேர் கடிகாவு சென்று அண்மினான். சிறந்த தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகளை போன்ற சீதா பிராட்டி தங்கி இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைந்த அசோகவனத்தை நெருங்கி சென்று அடைந்தான். அங்க சீதை எப்படி இருக்காளா? சுணங்கு நோய் முலையாட்கு தேமல் பரவின நகில்களை உடைய பிராட்டி. ராமனை பிரிஞ்சு இருக்கிறதுனால அவள் உடம்பெல்லாம் பசலை பாய்ந்து இருக்கிறதா அது மார்பகத்துல தெரியும். ஆகவே அப்படிப்பட்ட பசலை நோயினால் பாதிக்கப்பட்ட இந்த சுணங்கு பொன் தேம்பல் பசலை என்பதெல்லாம் காதலனையோ கணவனையோ பிரிந்திருக்கக்கூடிய மகளிருக்கு உடலிலே தோன்றுவதற்கு உரியதாகிய சிறு சிறு சருமங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம். இத அப்படி உடைய சீதையை எப்படி போய் சொன்னானா இவன் செய்தி? உணங்கு கொம்புக்கு உயிர் வரு நீர் என, காய்ந்து போன கிளைக்கு உயிர் வருதற்கு ஊற்றப்படக்கூடிய நீரை போன்று. ஒரு மரம் அப்படியே தண்ணி இல்லாமல் வாடி இருக்கு,
அதுக்கு போய் நீர் ஊற்றினா அது எப்படி தழைக்குமோ அது போல ராமன் வரவினுக்காக வாடிய நிலையில இருக்கக்கூடிய சீதைக்கு ராமன் வந்தான், ராவணனை வென்றான், இப்பொழுது உன்னை காண அழைத்து வர சொன்னான் என்ற சொற்கள் தான் நீர். அந்த நீரை ஊற்றுவதற்காக அனுமன் போய் நின்றான். பிராட்டி தளிர்ப்பதற்கு காரணமான இந்த செய்திகளை சொல்லுவான். அனுமன் போய் சொன்னான். அனுமனுக்கு ஏற்கனவே சொல்லின் செல்வன் பேருண்டு. சூழ்நிலைக்கு அறிந்து தகுந்த சொற்களை சிக்கனமா பயன்படுத்துறவன். அதனால்தான் சீதையை பார்த்து வந்ததன் பின் கண்டனன் கற்பினுக்கணியன் எடுத்த உடனே பார்த்துட்டேன்னு ஆரம்பிச்சான். இங்க சீதை கிட்ட எப்படி சொல்றான் பாருங்க. மங்களம் உண்டாயிற்று நமக்கு. ஏழை சோபனம் ஏந்திழை சோபனம் வாழி சோபனம் மங்கள சோபனம் எல்லாம் கம்பனுடைய சாமர்த்தியம். ஆழியான அரக்கனை ஆரிய சூழி யானை துகைத்தது சோபனம். சோபனம் என்பது மகிழ்ச்சியோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது சோபனம்னா மங்களம், சிறக்கட்டும், அழகு, எந்த பொருள் வேணா எடுத்துக்கலாம். ஏழை பேதமை எனும் அணிகலன்கள் உடையாளே சோபனம் மிக்க மங்களம் உண்டாகட்டும். ஏந்திழை நன்கு சிறந்த அணிகலன்களை தரித்தவளே சீதையே வாழி நீ நீண்டு நெடிய காலம் வாழ வேண்டும். ஆரிய சூழி யானை மேன்மை மிக்கவனாகிய ராமபிரான் என்கின்ற முகபடாம் அணிந்த யானை ஆழியான அரக்கனை தீமைக்கு வரம்பாக இந்நாள் வரை விளங்கின ராவணன் எனும் ராக்கதனை துகைத்தது, அழித்து ஒழித்தது சோபனம். இனி உனக்கு என்றென்றும் மங்களம் என்று சொன்னான். இந்த ஒரு பாட்டே போதும், எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு. ராவணன் இறந்தான், ராமன் வென்றான், உனக்கு மங்களம், இனி உன் வாழ்க்கையில துன்பமே இல்லை. முதல்ல அந்த நல்ல செய்தியை ஒரு வரியில ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுட்டான். முடிச்சுட்டு அப்புறம் பாட ஆரம்பிச்சான். பாடினான் திருநாமங்கள் பல்முறை கூடு சாரியின் குப்புற்று கூத்து நின்று ஆடி அங்கை இரண்டும் அலங்குற சூடி நின்றனன் குன்று அன்ன தோழினான். என்னதான் அனுமான் சொல்லின் செல்வன், நீதி தொடர்ந்தோன், ஆற்றலில் மிக்கவன், என்னவா இருந்தாலும் வாயு புத்திரனாயிருந்தாலும் அடிப்படையில வானரம் தானே. அதுக்குண்டான சேட்டை இருக்காதா? அது இருந்தாதான் அது வானரம். எப்படியாம்? குன்று அன்ன தோழினான் மலை போன்ற தோள்களை உடையவனாகிய அனுமன் திருநாமங்கள் பாடினான். ராமனது திருப்பெயர்களை எல்லாம் பாடிக்கொண்டு பல்முறை கூடு சாரியின் குப்புற்று பல தடவை இடம் வலமாக சென்று குதித்து, குரங்கு செய்ய வேண்டாம் அந்த வேலையை, குதித்து கூத்து நின்று ஆடி, நின்று இடத்துல ஒரு ஆட்டம் போட்டு, எப்படி நம்ம இப்போ சொல்றதா இருந்தா ஒரு குத்து பாட்டுக்கு ஒரு ஆட்டம் போடுற மாதிரி ஆட்டம் போட்டு அங்கை இரண்டும் தன்னுடைய அழகான கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே தூக்கி அலங்கு உற சூடி நின்றான். மாலை போல தலைமேல் வளைவாக சூடிக்கொண்டு ஆடிய கோலத்தில் அப்படியே நின்றான். இதை பார்த்த உடனே சீதைக்கு நம்பிக்கை, மகிழ்ச்சி, நிம்மதி. எவ்வளவு பெரிய விஷயம்! தான் இது நாள் வரைக்கும் கொண்டிருந்த துன்பம் இவை எல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமாக நீங்கக்கூடிய நிலை. தலை கிடந்தன தாரணி தாங்கிய மலை கிடந்தன போல் மணி தோல் எனும் அலை கிடந்தன ஆழி கிடந்தன நிலை கிடந்தது உடல் நிலத்தே என்றார். தாரணி தாங்கிய மலை கிடந்தன போல், பூமியை தாங்குகின்ற மலைகள் கீழே விழுந்து கிடந்தன போல தலை கிடந்தன. ராவணனது 10 தலைகளும் கீழே கிடந்தன. எப்படி ராவணன் இறந்தான்னு நாங்க சொல்லி காமிச்சிட்டோம். மணித்தோள் எனும் அழகிய அவனது தோள்கள் அலை கிடந்தன, கடல் அலைகளைப் போல பூமியில கடந்தது. உடல் ராவணனது உடம்பு நிலத்தே பூமியிலே ஆழி கிடந்தன, கடல் கிடந்தது என்று சொல்லும்படி நிலை கிடந்தது. அசையாமல், கடல்னது அசையும், இந்த அசையாத கடல் போல ராவணன் உடல் கிடந்தது. தோள்கள் அலை போல இருந்தன, மலைகளைப் போல் 10 தலைகளும் அறுபட்டு நிலத்திலே விழுந்து கிடந்தன. ராவணன் இறந்து போனான். சொன்ன உடனே அண்ணல் ஆணையின் வீடனானா மரக்கண் இல்லாதவன் காதல் தொடர்தலால்
பெண்ணலாது பிழைத்துள்ளதாகும் என்று எண்ணலாவது ஓர் பேர் இலாதால் என்றான். அண்ணல் ஆணையின் தலைவனான ராமபிரானது ஆணையாலும் வீடனன் என்று கூறப்படும் மரக்கண் இயலாதவன் கொடுமை அற்ற அறத்தின் வழி நிற்பவனான காதல் அன்பு தொடர்தலால் இடைவிடாது இருத்தலாலும் பெண் அலாது பிழைத்து உளதாகும் என்று எண்ணலாவது ஓர் பேர் இலாது. இலங்கையில் பெண் மக்கள் அல்லாமல் உயிர் பிழைத்துள்ளவர் என்று நினைக்கத்தக்க ஆடவர் ஒருவர் கூட இல்லை. அப்படி ராமன் இலங்கையில இருந்த அத்துணை ஆடவர்களை அழிச்சிருக்கான். வேற யாருமே இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே ராவணனை சம்ஹரித்து இலங்கையின் ஆட்சியை வீடனனுக்கு கொடுத்து, இப்பொழுது உங்களை அழைத்து வருவதற்கு என்னை ராமபிரான் ஏவி இருக்கிறான்னு சொன்னா, அங்கு சீதை என்ன பதில் சொல்ல போகிறாள் என்பதை அடுத்த வகுப்புல தொடரும்.